இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ரொட்டீன் பார்ப்போமா. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரேக் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வாரமாகவே யோசித்து வச்சுட்டே இருக்கேன். இதை வந்து உட்காந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான நேரமே இல்லாத மாதிரியே இருந்துச்சு. சரி, இன்றைக்கி எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி, இதை வந்து க்ளீன் பண்ணிவிடும். ஃபுல்லாக வந்து டஸ்ட் அதிகமாகிடுச்சு. சரி, அந்த பவுல்லாம் வந்து எடுத்து டிஷ்யூ வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் கழுவலான்னு தான் நினச்சேன். சரி, கழுவுற அளவுக்கு இல்லை. சரி, அப்படியே வந்து தொடச்சி வைப்போம். எப்போவுமே வந்து யூஸ் பண்ணுவேன். இது எல்லாமே யூஸ் பண்ணுற பொருள் தான். யூஸ் பண்ணும்போது வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிப்பேன். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரேக்கில் பவுல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் பயந்தேன். அது ஏதாச்சும் கீழே விழுந்து உடஞ்சிருமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிட்டே தான் வச்சேன். ரோஷன் மித்திலாம் கொஞ்சம் தட்டி விட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தோடவே வந்து வச்சுருந்தேன். ஆனால் யாருமே அந்த சைட் போகவே இல்லை. அது அப்படியே வச்ச இடத்துல வச்ச மாதிரியே தான் இருக்குது. அவங்களுமே கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்குமே கொஞ்சம் தெரியுது. அவங்க 2 பேருமே இப்போ வீட்டில் தான் இருக்காங்க. ஆஃப் டே ஸ்கூல்ன்றதுனால வந்துட்டாங்க. ஒரு 5 o'clock 5:30க்கெலாம் வந்துடுவாங்க. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி மித்தி அப்பப்போ வந்து கேட்டுகிட்டே இருந்தான். என்ன பண்ணுறதுன்னு எனக்குமே தெரியல. சரி, ஏதாச்சும் ஒரு காஃபி போட்டு பிஸ்கெட் வச்சு கொடுத்துருவோமா அப்படின்னு யோசிச்சிட்டே வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். இருக்கும்போது இந்த வேலைலாம் முடிச்சுட்டு வந்து செய்கிற மித்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒவ்வொன்றா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். நார்மலாக வந்து பவுல் வந்து வேறு யாருனா உடைச்சாங்கன்னா வந்து வீட்டில் சண்டையே வந்துடும். ஆனால் ஒரு பவுல் நான் தான் உடைச்சிட்டேன் இதுலேருந்து. அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வைக்கும்போது மேலே ஒரு பவுல் வைப்பேன். அது ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறத விட அது பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். அதை யூஸ் பண்ணும்போது கை தவறி கீழே போட்டு உடச்சிட்டேன். அந்த ரேக் முழுக்க வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அந்த ஒரு பவுல் இல்லாதது வந்து கொஞ்சம் குறையாவே இருந்துச்சு. வீட்டில் வந்து மிளகாத்தூள் வந்து தீர்ந்து போயிடுச்சு. ஒரு கிலோ மிளகா 1 கிலோ தனியா வாங்கிட்டு மிளகாத்தூள் வந்து அரைச்சிட்டு வந்து வச்சுட்டேன். வெயில் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா வந்து ஊறுகாய் போடுறது, வத்தல் போடுறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிளகா தனியாக காய வச்சு அரைக்கிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் காய வைக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டா வந்து மழை டைமுக்கெல்லாம் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இங்கே வத்தல் ஊறுகாய்லாம் போட போகிறது கிடையாது. நமக்கு தேவை மிளகாத்தூள் தான். நல்லா காய வச்சு ஒரு 2 நாள் காய வைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் ஒரு நாள் காய்ச்சல்லே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அரைச்சிட்டுமே வந்துட்டேன். ஈவினிங் டைமில் வந்து எப்போவுமே வந்து வாசல் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கோலம்லாம் போட மாட்டேன். வெளியில் எங்கேயாச்சும் உட்காந்து சாப்பிடுவோமா, இல்லை வாசலில் கொஞ்சம் நேரம் உட்கார்ற மாதிரி இருக்கும். அதனால் கோலம் போட மாட்டேன். அது எல்லாத்தையும் பெருக்கிட்டு மாப் போட்டு விட்டுட்டேன். புதினா செடி தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா வந்துச்சு. ஆனால் மேலெல்லாம் வந்து கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருந்தது. அதெல்லாம் ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். கீழே இருக்கிற செடியெல்லாம் நல்லாயிருக்கு. மேலே மட்டும் வாடி போன மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பார்க்கவே அழகாக இருந்தது. இதுலேயே பூச்செடிலாம் இருந்தது. அந்த பூச்செடிலாம் எதுவுமே சரியாகவே வரவே இல்லை. நெக்ஸ்ட்டு போயிட்டு நம்ம செடி வாங்கணும்னு நினச்சிட்டே இருக்கிறேன். ஆனால் போகிறதுக்குமே நேரம் இல்லை. கூட்டுட்டுமே போகலையா. சரி, இருக்கிற செடியாச்சும் வச்சு ஒழுங்காக வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வந்தால் பார்த்துக்கலாம்லாம் விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசித்தேன். பார்த்து தான் வந்து வளர்க்குறோம். ஆனால் அது வந்து சரியாகவே வரமாட்டேங்குது. நமக்கு மண் ஏதாச்சும் மாற்றி போடணுமா என்னன்னு தெரியல. செடி வாங்கும் போது கொடுத்த மண் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். செடி வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம கடைக்கு போகும்போது அவங்கக்கிட்ட இருக்கும்போது அந்த செடிலாம் அவ்வளோ அழகாக இருக்குது. சின்ன குட்டி குட்டி மரமாக இருந்தாலும் சரி, அது அவ்வளோ நல்லா இருக்குது. இல்லை பூச்செடி எதுவாக இருந்தாலும் நல்லா இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட வரும்போது வந்து கொஞ்ச நாள் நல்லா இருக்குது. அப்புறம் திரும்ப பார்த்தா வந்து ஒரு மாதிரி வாடி போயிடுது. ஏதாச்சும் பூச்சி பிடிச்சிது. அதை நம்மளுக்கு மெயின்டைன் பண்ண தெரியலையா என்னன்னு தெரியல. அவங்கக்கிட்ட பார்க்கும்போது அவ்வளோ கண்ணுக்கு அழகாக தெரிகிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். கட் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு டஸ்ட்பினில் போட்டுட்டா வேலை வந்து முடிஞ்சிடும். க்ளீனாக வாசல் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. வீட்டில் இருக்கிற வேலையுமே முடிச்சிட்டேன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ராகி அடை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. நான் வந்து ராகி அடை வந்து செய்யவே மாட்டேன். இது வரைக்குமே நான் செஞ்சதே கிடையாது. அது வந்து எனக்கு கரெக்டாக தட்டுறதுக்கெலாம் வராது. அம்மா இங்கே வரும்போது செஞ்சு கொடுப்பாங்க. அது வந்து வெல்லம்லாம் போட்டு செஞ்சு தருவாங்க. சரி, எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த முருங்கைக்கீரை இதெல்லாம் வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு செஞ்சு கொடுப்பாங்க. அம்மா செஞ்சு கொடுத்து தான் நான் சாப்பிட்ருக்கேன். சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எங்கள் மாடி பக்கத்துலேயே வந்து முருங்கை மரம் இருக்குது. நிறைய வந்து முருங்கைக்காவுமே வந்து காய்ச்சி இருந்தது. சரி, பூவு எடுக்கும்போது வந்து கீரைலாம் பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் இந்த முருங்கைக்கீரை பறிக்கிறதுக்கு ஒரு 10 நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து நிறைய பூவெலாம் வச்சுருந்தது. சரி, அதனால் ரொம்ப வந்து பூ இருக்கும்போது வந்து கீரை எடுக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து காயெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்துடுச்சு. அதனாலே சரி இப்போ போயிட்டு கீரை வந்து பறிச்சுட்டு வந்துடும். கொஞ்சமாக தான் பறிச்சுட்டு வந்தேன். முருங்கைக்காலாம் அப்படியே தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் முருங்கைக்காய் வந்து முத்திடுச்சுன்னா வந்து குழம்பு வைக்கிறதுக்குலாம் நல்லாயிருக்கும். ஒன்று தான் பறித்தேன். ஆனால் அது அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பறிச்சது. இன்னும் கொஞ்சம் முத்தலை. அதுக்கப்புறம் அதை அப்படியே பார்த்துட்டு கீரை மட்டும்
பறிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். காஃபி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கழுவின பாத்திரம்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்ருக்கேன். அது கொஞ்சம் தண்ணிலாம் வடிஞ்சிச்சுன்னா அந்த சேர் மேலே இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து போய் வச்சுட்டுனா ஒரு வேலை முடிஞ்சிடும். பால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிம்மிலே வச்சுட்டு இருக்கிற வேலையெல்லாம் பார்ப்பேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டே வேலை பார்த்துட்ருக்கேன். அது எப்போ பொங்கும் அப்படின்ற மாதிரி அதையுமே பார்த்துட்ருக்கேன். எப்போவுமே வந்து நம்ம வந்து பால் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு அது பக்கத்துலேயே நின்ன போதெலாம் வந்து பொங்கி ஊற்றாது. நம்ம இந்த சைடு எப்போயாச்சும் ஒரே ஒரு செகண்ட் தான் இப்படி திரும்பவும் அது பொங்கி கீழே ஊற்றிடும். ஆனால் நான் பார்த்துட்டே வந்து வேலை பார்த்துட்டே இருந்தேன். ரோஷன் மித்தியும் வந்து 2 பேருமே வந்து எனக்கு வந்து கெலாக்ஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்றைக்கி வேலை பார்த்தாங்களாம்மா. அதனால் அவங்க கேட்குறது தான் நான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எப்போயாச்சும் ஒரு டைம் தான் நான் வந்து அதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். எப்போவுமேலாம் வாங்கி தர மாட்டேன். வீடு க்ளீன் பண்ணாங்கன்றதுனால கேட்டாங்க. சரி எனக்குமே சரி இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பண்ணலாமா வேணான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி போய்ட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு வந்து காஃபி தூள் இல்லை, அதனால் அவனுக்கு கடைக்கு அமிச்சேன். அப்போனா வந்து எனக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தா தான் நான் போய்ட்டு உங்களுக்கு காஃபி பொடி வாங்கிட்டு வருவேன்னா. சரி போய்ட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுமே வந்து கடைக்கு அமிச்சிட்டேன். அவனுமே போயிட்டு வந்துட்டான். ரோஷன் மித்தி வந்து எப்போவுமே வந்து ரோஷன் தான் கடைக்கு அனுப்புவேன். மித்திலாம் வந்து இந்த அளவுக்கு கடைக்கு அனுப்ப மாட்டேன். மித்தி வந்து கரெக்டாக ரோடெல்லாம் கிராஸ் பண்ணவே மாட்டான். ரோஷன் வந்து கொஞ்சம் வளர்ந்ததுனால வந்து அவனுமே வந்து சைக்கிள் அனுப்புறதுக்கெலாம் கொஞ்சம் யோசிப்பேன். இப்போலாம் வந்து கொஞ்சம் ரோடெல்லாம் பார்த்து கிராஸ் பண்ண கற்றுக்கிட்டான். ஏதாச்சும் வேணும்னா கூட ரோஷன் தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பக்கத்தில் கடை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இருந்த வீட்டில் வந்து எங்களுக்கு வந்து கீழவே வந்து கடை இருக்கும். வீடுமே கீழே தான் இருக்கும். சும்மா இப்படி நடந்து வாசல் போனால் வந்து நம்ம கடை வாசல் தான் போயிட்டு நிற்போம். அந்தளவுக்கு கிட்டத்தில் இருக்குமா. அங்கே வந்து சும்மா ஒரு எண்ணெய் வந்து காய வச்சுட்டு கூட போயிட்டு கடுகு போயிட்டு வாங்கிட்டு வந்து போட்டுடலாம். அவ்வளோ கிட்டத்தில் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்ம 2 மாடி இறங்கணும், 2 மாடி ஏறணும். அதனால் கொஞ்சம் வந்து நம்ம ரோஷன் வந்து கெஞ்சுற மாதிரி தான் இருக்கும் கடைக்கெலாம் போக சொன்னோன்னா. எங்கள் வீட்டில் நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லாம் வந்து எங்கள் அம்மா கடைக்கு போக சொன்னாங்கன்னா ஒரு நாளுக்கு 10 முறை கடைக்கு அமிச்சாலும் 10 ரூபா கேட்பேன். ஒவ்வொரு டைம் கடைக்கு போகும்போதெல்லாம் ரூ. 1 2 கொடுத்தா மட்டும்தான் கடைக்கு போவேன். இல்லைனா போகவே மாட்டேன். நிறைய வாங்கி சாப்பிட்ருக்கேன். கடையில் தான் வந்து வாங்கி சாப்பிடுவோம். அப்போல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் இப்படி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இருக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும். அப்போ வந்து நம்ம ரொம்ப ரொம்ப விருப்பமாக சாப்பிட்ட ஸ்நாக்ஸ்லாம் அதே டேஸ்ட்டெல்லாம் இப்போலாம் எதுவுமே கிடைக்கிறதே கிடையாது. ஆனால் வந்து ரோஷன் மித்தி வந்து ரொம்ப பாராட்டணும். அந்த விஷயத்தில் வந்து ரோஷன் வந்து எனக்கு காசு கொடுங்க, கொடுத்தா தான் நான் போவேன். நான் கடைக்கு போகும்போதெல்லாம் எதனா வாங்கி சாப்பிட்டுட்டு வருவேன் அப்படின்லாம் கேட்கவே மாட்டான். நானுமே அந்த பழக்கமே இல்லை, என்கிட்டயுமே கிடையாது, அவனுமே கேட்க மாட்டான். அப்படியே வந்து நானாக கொடுப்பேன். கொடுத்தா கூட அந்த காசு எடுத்துகிட்டு போய் சேர்த்து வச்சுருவான். அவன் வந்து சேவிங்ஸுன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சா கூட எனக்கு இல்லாத டைமில் கேட்டால் கொடுத்துருவான். மித்தியுமே அப்படியே தான் வந்து மித்தி கடைக்கு போகலனா கூட யாராச்சும் ஊருக்கு போனால் கூட அப்பா அம்மா காசு கொடுத்தா கூட யாருமே வாங்க மாட்டாங்க. நாங்கள் சொன்னால் மட்டும்தான் அவங்க காசே வாங்குவாங்க. அதனால் கொஞ்சம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். நம்மளாம் இல்லை, ஆனால் வந்து நம்ம பசங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போதே நல்லாயிருக்கும். மித்தி சேர்த்து வைக்கிற காசில் ஒரே ஒரு ஒத்த பைசா கூட அவகிட்டேருந்து வாங்கவே முடியாது. ஆனால் ரோஷன்கிட்ட வந்து கேட்டால் வந்து கொடுத்துருவான். இல்லைன்னுலாம் சொல்லவே மாட்டான். சரி உங்ககிட்ட இல்லைல்லம்மா வச்சுக்கோங்க அப்படின்வான். மித்தி வந்து இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவள் கொடுக்கவே மாட்டாள். அவங்க 2 பேருமே வந்து கெலாக்ஸ் போட்டு பால் வந்து வச்சு குடிச்சிட்ருக்காங்க. அதுலேயுமே வந்து ப்ரௌன் சுகர் கேட்டேன். ப்ரௌன் சுகர் போட்டுக்குனா இல்லை ஒயிட் சுகர் போட்டால் தான் நல்லாயிருக்கும்னாங்க. சரி எப்படியோ ஒன்று குடிச்சு தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்துட்டேன். காஃபி குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து ராகி அடை தான் பண்ண போகிறேன். இது முதல் முறையாக வந்து நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து இது வருமா வராதான்னு ஒரு பக்கம் ரொம்ப சந்தேகமாக இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு 10 டைம் மேலே ஃபோன் போட்டிருப்பேன். எங்கள் அம்மா ஃபோனில் வந்து சார்ஜ் போடவே காணும் போல், சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு இருக்குது. நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமையல் முடித்து நான் சாப்பிட்டே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க. நான் என்னம்மா நீ ஃபோன் பண்ணியிருக்க மிஸ்டு காலில் காமிக்குது அப்படின்றாங்க. நீ பண்ணுறத விட பண்ணாமே இருக்கலாம்மா, நான் அத்தனை முறை ஃபோன் பண்ணுறேன், என்னம்மா பண்ணேன்னா சார்ஜே இல்லைம்மா, கவனிக்கவே இல்லைம்மான்னாங்க. சரி இல்லைம்மா ராகியோட தான் பண்ண, அதுக்கு தான்மா ஃபோன் பண்ணேன் அப்படின்னு. நான் ஃபோன்லையாச்சும் பார்த்துருந்துருப்பேன், எனக்கு அந்த ஞாபகமே இல்லை. எங்கள் அம்மா எங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுப்பாங்களோ அதே டேஸ்ட்டில் வந்து என் பசங்களுக்கு நான் செய்யணும்னு ட்ரை பண்ணேன். அதனால தான் எங்கள் அம்மாவுக்கு ஓயாமல் நான் வந்து ஃபோன் போட்டுகிட்டே இருந்தேன். எடுக்கல. சரி வேறு என்ன பண்ணுறது, நம்ம வந்து அவங்க சமைக்கிறத வந்து பார்த்துருக்கேன், இந்த ராகி அடை செய்கிறதெல்லாம் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் அது கரெக்டாக பண்ணுவேனா என்னன்றது தான் கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. அதனால தான் நான் அந்த முருங்கைக்கீரையுமே வந்து கொஞ்சமாக பறிச்சுட்டு வந்தேன், ரொம்ப அதிகமாக கூட பறிக்கவே இல்லை. வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டேன். கொஞ்சமாக முருங்கைத்தழை வந்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சுட்டேன். ஒரு ஒரு மாவு வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட்டெல்லாம் சொல்ல தெரில, கொஞ்சமாக தான் வந்து போட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம செய்யறதே இதுதான் முதல் முறையாக செய்கிறோம், அதிகமாக போட்டு வேஸ்ட் ஆக்க வேணான்ட்டு கொஞ்சமாக வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். உப்பெல்லாம் போட்டுட்டு மாவு வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக தான் வந்து பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்தது.
ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அடை வந்து ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. அந்த தவா வந்து கொஞ்சம் காயலையா, அதனால் தட்டுறதுக்கு ஈஸியாக இருந்தது. அதுக்கு அடுத்தடுத்து தட்டுற அடை வந்து எனக்கு சுத்தமாக வரவே இல்லை. நானும் எப்படி எப்படியோ வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு அது வரலை. அம்மா வந்து அது ஃபுல்லாமே வந்து ஒரு பாதி அளவுக்காச்சும் வந்து தட்டி விடுவாங்க. நல்லா மெலிசாக இருக்கும் அம்மா தட்டுறதெல்லாம். எனக்கு அது வரவே இல்லை. சரி கொஞ்சமாக நமக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு தட்டுவோம்னு சொல்லிட்டு சும்மா ஒரு அதிரசம்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் ஒரு இன்ச்சு இல்லை ஒரு 2 இன்ச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் எனக்கு தட்ட வரல. எங்கள் அம்மா வந்து ரொம்ப சூப்பராக போடுவாங்க, நல்லாயிருக்கும். அது சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுவுமே வந்து விறகடுப்பில் செஞ்சு கொடுப்பாங்க. அப்போல்லாம் கேஸ் ஸ்டவ்லாம் எதுவும் இல்லைல்ல, விறகடுப்பில் செஞ்சு தருவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அது நானுமே அப்போ அப்படி தான் கேட்பேன். ரோஸ் வந்து இது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு தான் சொன்னான். நான் சாப்பிடவே மாட்டேன், எனக்கு வேணான்னா. எனக்கு அப்போ வந்து தெரியாது. அம்மா செஞ்சு கொடுக்கும்போதே இது பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். வெல்லம்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தா தான் அது நல்லா இனிப்பாக இருக்குமா, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதை தான் கேட்பேன். அப்புறம் வந்து பார்க்கும்போது அதை விட இதுதான் நல்லாயிருக்கும், இதுதான் ரொம்ப ஸ்ட்ரென்த்து அப்படின்ற மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இந்த டேஸ்ட்லாம் பிடிச்சி நானுமே வந்து சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால் அம்மா எப்போ செஞ்சு கொடுத்தாலும் வேணாம்லாம் சொல்ல மாட்டோம். சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். செகண்ட் அடுத்து தட்டினேன்னா வரல. அதுக்கப்புறம் அதை திருப்பி அந்த பாத்திரத்துலேயே போட்டுட்டு கவரில் எண்ணெய் ஊற்றிட்டு தட்டினேன், அப்பவும் வரல. தண்ணி போட்டுட்டு எண்ணெய் போட்டுட்டு தட்டினேன், அப்போவுமே வரல. இது என்னடா இது சோதனை அப்படின்ற மாதிரி வந்து திரும்ப திரும்ப தட்டிகிட்டே இருந்தேன், வரவே இல்லை. சரி யோசித்து பார்த்தேன். மித்தி வேறு வந்து கூட, "ம்மா நான் தட்டுறேம்மா, நான் அது எனக்கு தட்ட தெரியுமா, நான் செய்கிறேம்மா, நீங்கள் கொஞ்சம் வாங்கலை நான் தட்டி கொடுக்குறேன்" அப்படின்னு மித்தி வேறு டென்ஷன் பண்ணுது என்ன. நார்மலாக வீட்டில் வந்து சமைக்கிற வேலை பார்க்கும்போது வந்து கிச்சனில் வந்து நின்று பேசும்போதே வந்து நம்ம ஏதாச்சும் வந்து கொஞ்சம் டென்ஷனாக சமைக்கிற மாதிரி இருக்கும். வேறு நம்ம வந்து இன்னும் கூட டென்ஷன் பண்ணுறாளே அப்படின்ற மாதிரி ஞாபகம் இருந்தது. அப்புறம் மித்தி தான் ஞாபகப்படுத்துச்சு. எங்கள் அம்மா வந்து எப்போவுமே வந்து ஒரு காட்டன் துணி வச்சு தான் வந்து அடைலாம் தட்டுவாங்க. அவன் ஞாபகப்படுத்தினதுக்கப்புறம் தான் பரவாயில்ல, நீ இவ்வளோ நேரம் டென்ஷன் பண்ணாலும் பரவாயில்ல, நல்ல வேலை பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்ச்சீஃப் வச்சு வந்து தட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அடையுமே வந்து சூப்பராக வந்துச்சு. குட்டி குட்டியாக தான் வந்து செஞ்சுருந்தேன். மாவு வந்து கொஞ்சமாக தான் பிசைஞ்சு வச்சுருந்தேன்னா, அதனால் வந்து சின்ன சின்னதாக போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து எடுத்து வச்சுருந்தேன். இதுக்கு மேலே வந்து பெருசாக தட்டிட்டு அது ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், எல்லாமே வந்து தவால் ஃபுல்லாமே காலியாக இருக்குது. குட்டி குட்டியாக தட்டி தட்டி அது மேலேயே வந்து பக்கத்தில் வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் சூப்பராகவே வந்துச்சு. நமக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய வேலைலாம் இல்லை. அது சமைக்கும் போதே வந்து மித்தி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. மித்தி வந்து என்ன மாதிரி அது வந்து நம்ம பார்த்து பார்த்து சாப்பிட்ணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டான். ஃபஸ்ட்டு வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல கொடுங்க நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னுவா. ரோஷன் வந்து அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு எப்பவுமே அவனுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிற சமையலே செஞ்சால் மட்டும்தான் பிடிக்கும். நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சா கூட அவன் அதை சாப்பிடவே மாட்டான். இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது, கலர் கொஞ்சம் நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லுவான். அவனுக்குமே எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன், நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பாரு ரோஷன், உனக்கு பிடிக்கலன்னா நீ வச்சிரு அப்படின்னு சொன்னேன். அப்புறமா அவன் சாப்பிட்டான். ஆனால் அவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து சொல்லிட்டு தான் சாப்பிட்டான். நாளைக்கு வந்து நீங்கள் வந்து வெல்லம்லாம் போட்டு அந்த அடை தட்டி கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னுவான். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட் எப்போயுமே வந்து இனிப்பாக இருக்கிறது தானே பிடிக்கும். சரி நான் செஞ்சு கொடுக்குறேன், நீ இன்றைக்கி இதை சாப்பிடு, நாளைக்கு நான் நீ கேட்ட மாதிரி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். எப்போவுமே வீட்டில் ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு பொருள் சமைக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட அவங்க அவ்வளோ சீக்கிரம் சாப்பிடவே மாட்டாங்க. பிடிக்கலனாலும் பரவாயில்ல, செஞ்சாச்சு, சாப்பிட்டு தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூடாக சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சா, எனக்கு இப்போ தான் கொஞ்சம் பல்வலிலாம் கொஞ்சம் சரியாச்சு. திரும்ப இதை சாப்பிட்டுட்டு நமக்கு அதிகமாகிட போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே எது சின்ன அடியாக இருக்கோ அதை வந்து வச்சு கொஞ்சம் வெளியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். வெளியில் வந்து அந்த காற்றோடு உட்காந்து இந்த ராகி அடை சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எந்த ஒரு ஃபோனும் பார்க்கல, டிவியும் பார்க்கல. 2 பேருமே உள்ள டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் மட்டும் சும்மா வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். எப்போயாச்சும் ஒரு மாதிரி போர் அடிக்குது, கொஞ்சம் எதனா டென்ஷனாக இருக்குன்னா கொஞ்சம் வெளியில் வந்து உட்காரும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அமைதியாக தனியாக வந்து உட்காந்துட்ருப்பேன். அப்படி இல்லைன்னா வந்து சமைச்சதுக்கப்புறம் வந்து நைட்டில் வந்து இப்போலாம் வந்து கொஞ்சம் வெயில் டைம்ன்றதுனால வெளியே உட்காந்து சாப்பிடுவோம். நல்லா இருக்குது அந்த வெளியில் வந்து காற்றோடு உட்காந்து நம்ம சாப்பிடும்போது அது சாப்பாடோட டேஸ்ட்டே கொஞ்சம் தனியாக தெரிகிற மாதிரி இருக்குது. ரோஷன் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ராகி அடை எடுத்துகிட்டு போயிட்டான். ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணது மணி 7 ஆகிடுச்சு. சரி அவனை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ல, அதனால் நானுமே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். சரி ஓகே, விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு பார்ப்போம். பாய்.